அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம உடலில் ஃபிசிக்கலி நம்மளுடைய ஜாயிண்டில் மசில்ஸில் ஏற்படக்கூடிய வலிகள் மற்றும் அந்த வலிக்குரிய காரணங்கள் இது ரெண்டுக்கும் நம்ம பார்த்திங்கன்னா என்ன வகையான மருத்துவம்லாம் நம்ம இருக்குது, எப்படி நம்ம பார்த்திங்கன்னா அதை வலியை குறைக்கலாம், சரிங்களா. அதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா வலி வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழிவகைகள் செய்யலாம் அப்படின்றத நம்ம வீடியோவில் நம்ம பார்க்கலாம், சரிங்களா. ரைட், வீடியோ முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். அப்படின்னா தான் நான் ஒரு ஆர்டராக சொல்கிறது உங்களுக்கு கொஞ்சமாவது புரியும். பார்த்திங்க அப்படின்னா வலி இன்றைக்கி பொதுவாக இன்றைக்கி 40 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க, 30 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க அதிகமாக ரிப்பீட்டடாக நம்ம பார்த்திங்கன்னா சொல்லக்கூடிய ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் பார்த்திங்கன்னா பெயின், சரிங்களா. ரைட், இது நம்ம பார்த்திங்கன்னா ஜென்ரல் பாடி பெயின், ரைட். ரொட்டீனாக ஒர்க் பண்ணும்போது அந்த ஒர்க் ஸ்ட்ரெஸ் பெயின், அதுக்கப்புறம் 40-50+ பார்த்தோம் அப்படின்னா ஜாயின்ட்ஸில் ஸ்ட்ரெஸ் ஜாயிண்ட் ஏதாவது தேஞ்சு போனால் அதனால வரக்கூடிய பெயின், சரிங்களா. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா உடலில் அதிக அளவுக்கு பார்த்திங்கன்னா சோர்வாகக்கூடிய அளவுக்கு வேலை செஞ்சோம் அப்படின்னா மசிலில் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக டெம்ப்ரவரியாக ஏற்படக்கூடிய சில வலி, சரிங்களா. ரைட், ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலி நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா பல வகையான பெயின் பார்த்திங்கன்னா இருக்குது, சரிங்களா. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக காமனாக பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் பெயின் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா. இது நம்ம பார்த்திங்க அப்படின்னா இப்போ தலைவலியோ இல்லாட்டி நெஞ்சு வலியோ நம்ம பார்த்திங்கன்னா வயிற்று வலி இந்த மாதிரி பிரச்சனைக்குரிய நம்ம வலியை பற்றி நம்ம பேசலை, சரிங்களா. ரைட், ஓகே. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலாக இருக்கிற பெயின் தான், சரிங்களா. ரைட், முதல்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு வலி நம்ம உடம்புல வருது அப்படின்னீங்கன்னா வலி எதனால் வருதுன்றது நம்ம தெரியணும், சரிங்களா. அப்போ நம்ம நம்ம உடம்பை நம்மளே அனலைஸ் பண்ண நம்ம தெரிஞ்சுக்கணும், சரிங்களா. ரைட், முதல்ல நம்ம பார்த்திங்கன்னா வலி வரக்கூடிய முதல் காரணம், சரிங்களா. ரைட், ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா 35-30 வயதை தாண்டினவங்க பார்த்திங்கன்னா ஜென்ஸாக இருந்தாங்கன்னா ஒன்று வேலை பார்க்குற இடத்துல அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வலி வரலாம், சரிங்களா. ரைட், தொடர்ந்து நின்று பார்க்குறவங்களுக்கு வேலையை ஒரு வகையான வலி இருக்கும். தொடர்ந்து உட்காந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வகையான வலி இருக்கும். குனிஞ்சு நிமிர்ந்து வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு வலி இருக்கும். அடிக்கடி குத்த வச்சு உட்காந்து எந்திரிக்கிறவங்களுக்கு ஒரு வகையான வலி இருக்கும், சரிங்களா. சிஸ்டம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வலி இருக்கும். ஃபீல்டு ஒர்க்கே பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு வலி இருக்கும். ரொட்டீனாக ரிட்டன் ஒர்க் மட்டும் பார்க்குறவங்களுக்கு ஒரு வலி இருக்கும், சரிங்களா. ஈவன் மெடிக்கல் ப்ரொஃபஷனில் இருக்கக்கூடிய ஃபிசிஷியன், நர்ஸ், ஃபிசியோதெரபிஸ்ட் இப்படி ஒவ்வொருத்தவங்களும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய தொழில் ரீதியாக அவங்களோட ஆக்குபேஷனல் ரிலேட்டடான நிறைய ப்ராப்ளம்லாம் பார்த்திங்கன்னா இருக்கும், சரிங்களா. ரைட், இதற்கு அடுத்தபடி நம்ம பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ஒரு 30 வயது 35 வயதை தாண்டும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு அனிமியா, தைராய்டு ப்ராப்ளம், விட்டமின் டி டெஃபிஷியன்சி, ஒபிசிட்டி இந்த மாதிரி சில காரணங்கள்னால பார்த்தோம் அப்படின்னா பாடியில் ஃபஸ்ட்டு மசில் பெயின் தெரியும். அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா முதுகு தண்டுவடலையோ தோள்பட்டையிலையோ முழங்கால்லையோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வலி தெரியும், சரிங்களா. ரைட், ஸோ இப்போ இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வயதினருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வலி தெரியும், சரிங்களா. ரைட், ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஏஜ் குரூப்புக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பெயின் பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்துட்டு போயிட்டுருக்கு, சரிங்களா. ரைட், ஓகே. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா வலி நம்ம அதை எப்படி அனலைஸ் பண்ணுறது, சரிங்களா. முதல் பார்த்திங்கன்னா எதனால நம்மளுக்கு வலி வருதுன்னு தெரிஞ்சுக்கணும், சரிங்களா. ரைட்டு, ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஆண் பெண்களுக்கு எப்படி வருது, ஆக்குபேஷனல் ரிலேட்டடாக எப்படி வலி வருதுன்னு நம்ம பார்த்திங்கன்னா சொல்லிட்டோம், சரிங்களா. அதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஏதாவது அடிப்பட்டதுனால பார்த்திங்கன்னா வலி வருதா, சரிங்களா. ரைட், அதையும் நம்ம பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பார்த்திங்கன்னா பெயின் என்ன வகையான வலியாக இருக்குது, சரிங்களா. சதைப்பிடிப்பு பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல மட்டும் ஸ்டாக்னண்ட்டாக பார்த்திங்கன்னா இருக்கும், சரிங்களா. இப்போ ரேடிகுலோபதின்னு சொல்லுவோம். அது பார்த்திங்க அப்படின்னா இந்த பெயின் முதுகில் இருந்து கீழே படக் தேய்ஸ் இந்த மாதிரி இதில் பரவும், சரிங்களா. சயாட்டிக்காவும் இதே மாதிரி தான் பெயின் இருக்கும். கழுத்து வலி இந்த மாதிரி இருக்கும். செவிக்கல் ரேடிகுலோபதி இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இருக்கும், சரிங்களா. ஸோ இது என்ன வகையான வலி அப்படின்றத முதல் நம்ம தெரிஞ்சுக்கணும், சரிங்களா. ரைட், இரண்டாவது பார்த்தோம் அப்படின்னா
இந்த வலி எப்பப்பெல்லாம் வந்து வருது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ரைட். நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தொடர்ந்து ஒரு 1 hour ஏதாவது உட்காந்து வேலை செய்கிறோமோ, நின்று வேலை செய்கிறோமோ, ஏதோ ஒரு வேலை செய்கிறோமோ, தொடர்ந்து வந்து ஒரு வேலையை ரிப்பீட்டடாக வந்து செஞ்சுட்டு இருக்கும்போது அதனால் வந்து வருதா? ஸோ அப்படி வந்து வந்துச்சு அப்படின்னா வந்து எவ்வளோ நேரத்தில் வந்து வருது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ரைட். அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த பெயினை நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து எத்தனை தடவை நம்ம வந்து ஃபீல் பண்ணுறோம். சரிங்களா? 1 தடவை, 2 தடவை, 3 தடவை, இதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பெயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்ரவேட்டிங் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம். எதனால் வருதுன்னு கண்டுபிடிச்ச மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன பண்ணுன்னா வலி குறையுதுன்றதை நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ரெஸ்ட் எடுத்தால் குறையுதா, இல்லாட்டி வேறு எதாவது பொசிஷனுக்கு வந்து மாறினா வந்து குறையுதா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா எதாவது ஆயின்மெண்ட் வந்து போட்டால் வந்து குறையுதா, எதுக்கு பெயின் வந்து மறுபடியும் திரும்பி ரெஸ்பாண்ட் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து அதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இன்னும் சிலருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து வேலையெல்லாம் வந்து முடிச்சுட்டு வீட்டில் வந்து நல்லா ரிலாக்ஸாக வந்து உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு தூங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக நல்லா வந்து படுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா வந்து பாடியில் வந்து எங்கேயாவது பெயின் வந்து தெரியும். சரிங்களா? ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப ஹெவியாக வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிகமாக பாரம் தூக்குறவங்களுக்கு, கூலி வேலை வந்து பார்க்குறவங்களுக்கு, ஸ்கில்டு லேபர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்க, கட்டுமான தொழில், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து தூங்கிட்டு மறுநாள் காலையில் எந்திரிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா உடம்புலாம் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிக்கிட்டாப்புனா மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெயின் வந்து தெரியும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து என்ன மாதிரி வந்து பெயின் வந்து வருது அப்படின்றத நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்பை நம்ம தான் வந்து அனலைஸ் வந்து பண்ணி வந்து வந்து தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? ரைட். ஓகே. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா உணவு பற்றாக்குறைன்ற ஒரு முக்கியமான பிரச்சனைனாலையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெயின் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உள்ளது. சரிங்களா? இன்றைக்கி இருக்கிற வந்து காலகட்டத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா விட்டமின் டி டெஃபிஷியன்சி, ப்ரோட்டீன் வந்து பார்த்திங்கன்னா வந்து எனர்ஜி மால்நியூட்ரிஷன், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து பல வகையான வந்து ஊட்டச்சத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நிறையா வந்து நம்ம மக்களுக்கு பாதிக்கப்படுது. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அதனாலேயும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பாதிக்கப்படுதா அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து 30 வயதுக்கு மேலே வந்து ஒர்க் ஸ்ட்ரெஸ்னால வந்து பெயின் வருதான்னு சொல்கிறோம். இதுவே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 15 வயது முதல் வந்து 25 வயதுக்குள்ளே வந்து இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி கழுத்து வலி, முதுகு வலி வந்து வருதுன்னா நம்ம வந்து என்ன வந்து நினைக்கிறது, இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து உடல் உழைப்பு வந்து கம்மி, ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவிட்டிஸ் வந்து இல்லாமல் வந்து இருக்கிறது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து முக்கியமாக உணவில் வந்து இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து பற்றாக்குறை தான். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து வழியெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ணியாச்சு. சரிங்களா? இதனால் வந்து வருதுன்னு கண்டுபிடிச்சாச்சு, இந்த காரணத்தெல்லாம் வருது போகுது அப்படின்றத கண்டுபிடிச்சிங்களா? ரைட். வலியையும் கண்டுபிடிச்சிட்டோம், வலிக்குரிய காரணத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? இப்போ அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த வலியை நம்ம வந்து குறைக்கிறதுக்கான மருத்துவம் என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? பொதுவாக இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து வலிக்கு வந்து முதல் மருத்துவம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெஸ்ட்டு தான். சரிங்களா? ரைட். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து ரெஸ்ட் அப்படின்றது வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன். கம்ப்ளீட் ரெஸ்ட்டு, பெட் ரெஸ்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு நிறைய வந்து வித்தியாசம் வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ வந்து ஜென்ரலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எந்த ஒர்க் வந்து செஞ்சால் பெயின் வந்து வருதோ அந்த ஒர்க்கில் இருந்து ரெஸ்ட். சரிங்களா? முதல் விஷயம். இரண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த பெயினுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ரெஸ்ட்டு கொடுத்து முடிச்சுட்டு அந்த ரெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து வலி வந்து குறையலை அப்படின்னீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து மருத்துவத்துக்கு வந்து தயாராகணும். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்றைக்கி வீடுகள்லேயே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து வீட்லேயே சின்ன சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா வந்து கை வைத்தியம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட். நாட்டு வைத்தியம் நிறையா வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கை வைத்தியம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து சுடுதண்ணி ஒத்தரம் வந்து வைக்கிறது, உப்பு ஒத்தரம் வைக்கிறது, தவிடு ஒத்தரம் வைக்கிறது, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய வகையான வந்து மெடிக்கல் டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து தெரியுது. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து அந்த வைத்தியத்தை வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். சரிங்களா? தரமாக வந்து பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை வந்து கிடையாது. சப்போஸ் இப்போ நம்ம உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த பெயின்லேயே வந்து ரெஸ்ட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து இல்லை. ஸோ அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம மருத்துவத்துக்கு வந்து போகிறோம். சரிங்களா? ரைட். ஸோ ஒரு எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்குது. சரிங்களா? அதை நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம். சரிங்களா? எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லா வந்து வகையான வந்து மருத்துவ பிரிவுகள்லையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எக்ஸப்ட் ஃபிசியோதெரப்பி இதிலலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஆயின்மெண்ட்ஸ் நிறையா வந்து இருக்குது. சரிங்களா? ரைட். ஸோ இந்த ஆயின்மெண்ட்ஸு, ஸ்ப்ரேஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து க்ரீம்ஸ், இந்த மாதிரி நிறையா வந்து பார்த்திங்கன்னா வந்து
வெரைட்டிஸ் அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்குது சரிங்களா. ஸோ இப்போ அதை அப்ளை பண்ணி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெயினை குறைக்க முயற்சி பண்ணலாம் சரிங்களா. ரைட். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அதுலேயும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பெயின் வந்து நம்மளுக்கு வந்து சரி ஆகலை சரிங்களா. ரைட். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து வீட்டில் வந்து இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணுறோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ட்ரை பண்ணி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து முடியலை அப்படின்னிங்கன்னா அதற்கு அடுத்தபடியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மெடிக்கல் ரிலேட்டடான ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்கள நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்ரோச் பண்ணணும் சரிங்களா. ரைட். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து எந்த மருத்துவம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கன்வீனியண்ட்டாக வந்து இருக்கோ அந்த மருத்துவத்தை நீங்கள் வந்து எடுத்துக்கரலாம் சரிங்களா. ரைட். நீங்கள் வந்து ஒரு ஃபிசிஷியனையோ ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டையோ ஆர்த்தோபீடிஷனையோ இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்ஜனையோ ஒரு ஹோமியோபதி சித்தா இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து யாரில் எந்த ஒரு மருத்துவரையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாலும் இவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து வலிக்குரிய மருத்துவம் வந்து இருக்கும் சரிங்களா. ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு மருத்துவத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன சாதகம் வந்து இருக்குது என்ன பாதகம் வந்து இருக்குது அப்படின்றது மக்களுக்கு நல்லா வந்து தெளிவாகவே வந்து அதை பற்றின அவேர்னஸ் நிறையா வந்து இருக்குது சரிங்களா. ஸோ என்ன மருந்து எடுத்துக்கிட்டால் என்ன வந்து விளைவுகள் இருக்கும், என்ன வந்து பக்க விளைவுகள் வந்து இருக்கும், இதெல்லாம் பற்றி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து நிறையா வந்து இந்த மாதிரி வீடியோக்கள், நிறையா வலைத்தளங்கள், நிறையா வந்து செய்திகள், அந்த வாட்ஸ்அப் மெசேஜஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து தெரியுது சரிங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து எந்த மருத்துவம் வந்து சரியாக வந்து வரும்னு உங்களுக்கு வந்து தோணுதோ அந்த மருத்துவத்தை நீங்கள் வந்து எடுத்துக்கிறலாம் சரிங்களா. ரைட்ஸ். இப்போ அந்த மருத்துவம் வந்து நீங்கள் வந்து எடுக்கிறீங்க, வலியை வந்து குறைச்சாச்சு சரிங்களா. இப்போ வந்து வலி வந்து மறுபடியும் திரும்பி வராமல் இருக்கணும் சரிங்களா. ஸோ இப்போ வந்து வலி வந்து தொடர்ந்து நம்ம வந்து மறுபடியும் திரும்பி வந்துக்கிட்டே வந்து இருக்குது அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுறது. ஸோ வலிக்குரிய காரணத்தை நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணலைன்னு வந்து அர்த்தம் சரிங்களா. ரைட். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ முழங்கால் மூட்டு தேய்மானம் வந்து வருது சரிங்களா. ஏன்னா இன்றைக்கி இருக்க நிறைய பேத்துக்கு வந்து இருக்கக்கூடிய முதல் பிரச்சனையும் வந்து அது. இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து முதுகு எலும்பு அந்த தண்டுவடை எலும்பு வந்து பார்த்திங்கன்னா வந்து தேயக்கூடிய பிரச்சனை சரிங்களா. ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த முழங்கால் வந்து மூட்டு தேய்மானம் இருந்தாலோ இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து தண்டுவடை எலும்பு தேய்மானம் இருந்தாலோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த தண்டுவடை எலும்பு இதெல்லாம் வந்து தேயாமல் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணணும் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து தினமும் நின்று பார்க்குற வேலை வந்து இருக்கா, அதை கொஞ்சம் வந்து குறைக்கணும் சரிங்களா. ரைட். ரொம்ப அடிக்கடி வந்து குத்து வச்சு உட்காந்துருக்க மாதிரி வேலை இருக்கா, அதை கொஞ்சம் வந்து குறைச்சிக்கிறணும். ரொம்ப தூரம் 2 வீலரில் போயிட்டு வர மாதிரி வந்து இருக்கா, அதிகமான வெயிட் தூக்குற மாதிரி வந்து இருக்கா. ஸோ அந்த வேலைகளை நம்ம வந்து குறைச்சிக்கணும். ஏன்னா வந்து சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த வேலையை விட்டால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து வேறு வேலைகள் கிடையாது. சரி. அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேலையை நிப்பாட்ட முடியாது சரிங்களா. ரைட். ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து வேலையை வந்து குறைச்சிக்கணும் ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்றைக்கி எலும்பு தேய்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து உணவு பற்றாக்குறை சரிங்களா. நம்ம வந்து ஊட்டச்சத்து பற்றாக்குறை தான் சரிங்களா. ரைட். ஸோ இப்போ இந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து சரி பண்ணணும் அப்படின்னா வந்து கால்சியம் சத்து உள்ள வந்து உணவுப் பொருட்கள் நிறையா வந்து தேடி கண்டுபிடிச்சி எடுத்துக்கோங்க சரிங்களா. ரைட். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து உணவில் வந்து இருந்து கிடைக்கக்கூடிய வந்து கால்சியம் சத்துக்கள், தாது உப்புக்கள், விட்டமின்ஸ் இதை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க சரிங்களா. ரைட். ஏன் அப்படின்னீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து உணவில் இருந்து எடுக்கக்கூடிய வந்து உணவுகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம உடலுக்கு எப்பயுமே வந்து எந்த ஒரு விளைவையும் பக்க விளைவையும் ஏற்படுத்தாமல் வந்து இருக்கும் சரிங்களா. ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒரு டயட்டிஷியனையோ இல்லாட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறைய இன்றைக்கி உங்களுக்கு வந்து கையிலேயே ஃபோன் இருக்குது, நீங்கள் நெட்டில் வந்து தேடி கண்டுபிடிச்சி என்ன மாதிரி உணவு சாப்பிடலாம் அப்படின்றத வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்கு ஏற்ற உங்கள் உடலுக்கு என்ன வந்து உணவு பற்றாக்குறை இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து கண்டுபிடிச்சி கால்சியம் சத்தா, விட்டமின் சத்தா, இல்லாட்டி வந்து நார் சத்தா, புரோட்டீன் சத்தா, கார்போஹைட்ரேட்ஸ் என்ன சத்து அப்படின்றத கண்டுபிடிச்சி அதற்கு ஏற்றாப்புல வந்து பார்த்திங்கன்னா அந்த உணவை வந்து கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கிறணும் சரிங்களா. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து உணவு வந்து எடுத்தாச்சு, நம்ம வந்து வலியையும் நம்ம வந்து குறைச்சாச்சு சரிங்களா. ஸோ இதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஊட்டச்சத்து கிடச்சிருச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலையை செய்யக்கூடிய வந்து ஸ்ட்ரென்த் இல்லாத காரணத்தினால தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா எலும்பில் வந்து தேய்மானம் வந்து வருது சரிங்களா. ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஜாப் செய்கிறதுக்கு நம்ம வந்து ஃபிட்டாக வந்து இருக்கணும் சரிங்களா. ஒரு வேலையை செய்கிறதுக்கு நம்ம வந்து ஃபிட்டாக ஆகிட்டோம்னா நம்ம வந்து என்ன வந்து பண்ணுறது சரிங்களா. ஒவ்வொரு கம்பெனிலையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு எர்கோனமிக்ஸ் டீம்னு சொல்லிட்டு தனியாக வந்து இருக்கும் சரிங்களா. ரைட்.
உங்கள் வேலைகளை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து இலகுவாக வந்து உங்களால் செய்ய முடியுமோ, எவ்வளோ கம்ஃபர்டபுளாக உட்காந்து செய்ய முடியுமோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுடைய வந்து வேலைகளை சுற்றி இருக்கக்கூடிய வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் பக்காவாக வந்து இருக்கிற மாதிரி வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க. சரிங்களா? ரைட். ஸோ அதையும் தாண்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து நியூட்ரிஷ் ஃபுட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து எடுத்துக்கிட்டு இருப்பீங்க. சரி, இன்னும் நிறைய கம்பெனியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து மத்தியானமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து சுண்டலும் வந்து ஒரு அவிச்ச முட்டையும் வந்து கொடுக்குறது வந்து கம்பல்சரி இன்னும் நிறைய கம்பெனிலலாம் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து அதெல்லாம் நம்ம வந்து தாண்டி நம்ம வந்து பார்த்திங்கன்னா உடலில் வந்து ஸ்ட்ரென்த் வந்து இல்லை அப்படின்னிங்கன்னா இப்போ நீங்கள் வந்து அடுத்து வந்து வேறு வழி இல்லை, நீங்கள் வந்து எக்ஸசைஸ்க்கு தான் நீங்கள் வந்து வரணும். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா மருத்துவம் முடிச்சிட்டிங்க, அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து ஊட்டச்சத்து வந்து குறைபாடையும் அதையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து சரி பண்ணியாச்சு. அப்போ உடலில் வந்து ஸ்ட்ரென்த் வந்து இல்லை அப்படின்னிங்கன்னா அதை நீங்கள் வந்து செய்யணும் நீங்கள். ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து உடல் வந்து ஸ்ட்ரென்த்தாக வந்து இருக்கணும். ரொட்டீனை நம்ம வந்து பார்த்திங்கன்னா உடம்பு நம்ம நல்லா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு புத்துணர்ச்சியோடு நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னிங்கன்னா அப்போ நம்ம வந்து உடலுக்கு வந்து ஒரு தேவையான ஒரு அளவுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா பயிற்சிகள் வந்து கொடுக்கணும். சரிங்களா? ரைட். ஸோ இங்கே தான் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து உணவுக்கும் நம்மளுடைய எடுத்து உடம்புக்கு தேவையான உணவை வந்து எடுத்துக்கிறதுக்கும் நம்ம செய்கிற வேலைக்கும் உடலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேலன்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து மெயின்டைன் பண்ண வேண்டியது வந்து இருக்கும். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து எடுத்துக்கக்கூடிய வந்து உணவுக்கு ஏற்றாப்புல நம்ம வந்து வேலைகள் வந்து செய்யணும்னா அது உடலில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அதிகப்படியான கொழுப்பம் வந்து சேர்ந்து நம்மளை வந்து ஒபிசிட்டி ப்ராப்ளம் இல்லாட்டி ஹார்ட் ப்ராப்ளம் இது மாதிரி வேறு எதுலையாவது கொண்டு போய் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து விட்டுரும். சரிங்களா? சப்போஸ் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா உணவு கம்மியாக வந்து எடுத்துக்கிட்டு பாடிக்கு அளவுக்கு அதிகமான வேலைகளை வந்து கொடுக்கும் பொழுது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து உடலுக்கு வந்து எனர்ஜி வந்து கிடைக்காம நம்ம உடலில் வந்து ஏற்கனவே வந்து சேவ் பண்ணி வச்சுருக்க எனர்ஜி வந்து எடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ உடம்பு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து வீக் ஆகிட்டே வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே நம்மளுக்கு வந்து பிரச்சனை தான். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து உடலுக்கு வந்து ஒரு அளவான வந்து பயிற்சிகள் நம்ம வந்து இருக்கணும். சரிங்களா? ஏன் அப்படின்னிங்கன்னா எந்த வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பயிற்சியும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து பண்ணாமல் வந்து இருந்தோம் அப்படின்னா வந்து நம்மளோட உடல் வந்து பார்த்தோம் அப்படின்னிங்கன்னா ஒரு வார்ம் அப் கண்டிஷனில் வந்து இருக்காது. சரிங்களா? ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்காது. சரிங்களா? ரைட். இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து பார்க்குற வேலைகளில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து இல்லாமல் போகிறதுனாலேயே வந்து பார்த்திங்கன்னா எலும்பு மூட்டு தேய்மானங்கள் வந்து வேகமாக வந்துடுது. முக்கியமாக இன்றைக்கி வந்து ஐடி செக்டரில் வேலை பார்க்குறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சன்லைட்டில் வந்து படாத ஒரு காரணம். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களுடைய கல்ச்சரே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜங்க் ஃபுட் வந்து எடுத்துக்கிற மாதிரியான வந்து சில வந்து கல்ச்சர் வந்து இருக்குது. சரிங்களா? ரைட். மத்தியானம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேஎஃப்சி சிக்கன், ரைட், பீஸா, பர்கர் இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து போயிட்டுருக்கும். சரிங்களா? ரைட். அதே மாதிரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய கார்பனேட்டட் வாட்டர்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. சரிங்களா? ரைட். ஓகே. இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தினமும் வந்து பயிற்சிகள் வந்து பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து என்ன வகையான வந்து பயிற்சிகள் நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்த்தோம் அப்படின்னிங்கன்னா அவங்களுடைய வந்து வேலைகளுக்கு வந்து ஏற்றாற்போல் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கும். சரிங்களா? ரைட். வந்து விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வந்து உடல் வந்து ரொட்டீனாக ஃபிட்னஸாக வந்து இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து தினமும் முதல்ல வந்து வாக்கிங் வந்து போங்க. சரிங்களா? ரைட். இப்போ நம்மளுக்கு வந்து வாக்கிங் போகிறதுக்கு வந்து டைம் வந்து இல்லை அப்படின்னிங்கன்னா வீட்டில் வந்து சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா சில எக்ஸசைஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ஏதாவது ஸ்டாட்டிக் சைக்கிளிங், ட்ரெட்மில் இந்த மாதிரி ஏதாவது வீட்டிலையாவது நீங்கள் வந்து வாங்கி வச்சுட்டு பயிற்சி வந்து பண்ணுங்கள். இன்னும் சிலருக்கு நிறையா வந்து டைம் வந்து கிடைக்குது அப்படின்னிங்கன்னா நீங்கள் போய் கிரவுண்டில் வந்து எக்ஸசைஸ் வந்து பண்ணலாம். ஜிம்மில் வந்து போய் நீங்கள் வந்து ஃபிட்னஸ் ஒர்க்குக்காக நீங்கள் வந்து எக்ஸசைஸ் வந்து பண்ணலாம். சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து ரெகுலராக வந்து எக்ஸசைஸ் வந்து பண்ணிட்டு வந்து இருந்தீங்க அப்படின்னிங்கன்னா உங்கள் உடம்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்கள் உணவுக்கும் நீங்கள் வந்து செய்கிற வேலைக்கும் இருக்கக்கூடிய வந்து கலோரியை வந்து பேலன்ஸ் பண்ணும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து செய்யக்கூடிய வேலைகளுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபிட்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து இருப்போம். சரிங்களா? ரைட். இன்றைக்கி பல பேர் வந்து சில வந்து கேள்வி வந்து கேட்குறாங்க. சரிங்களா? ரைட். நான் தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த வேலையை வந்து விட்டுட்டேன், ஆனால் எனக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த வலி வந்து குறையலை அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ரைட். தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து நின்று பார்க்குற மாதிரியோ உட்காந்து பார்க்குற மாதிரியோ வந்து ஒரு 15-20 வருஷமாக வந்து ஒரு வேலை பார்த்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து 5 வருஷமாக 6 வருஷமாக வந்து வலி அனுபவிச்சு அந்த வலி மூலமாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் எலும்பு தேய்மானம் 4-5 வருடமாக வந்து தொடர்ந்து நடந்து நீங்கள் ஒரு வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெயினை சிவியராக நீங்கள் வந்து அனுபவிச்சுருப்பீங்க. சரிங்களா? அப்படி வந்து அனுபவிச்ச வந்து வலி வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து திடீர்னு ஒரு வாரத்துலேயே 10 நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து சரியாகிடாது. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம வந்து வலியை நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் மெதுவாக குறையும். அது வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து பொறுமையாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணணும். சரிங்களா? ரைட். அதே நேரத்தில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபுட்டு வந்து எடுத்துக்கிறதுல கவனம். சரிங்களா?
ரைட். என்ன ஃபுட்டு எடுத்துக்கிறோம் அப்படின்றதுல கவனம் வந்து இருக்கணும், சரிங்களா? ரைட். நல்லா சுத்தமான சுகாதார முறையில் அதை சமையல் வந்து பண்ணி அதை நல்லா வடிவம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், சரிங்களா? ரைட். இப்படி வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் அந்த உணவை வந்து எடுக்க ஆரம்பித்த வந்து கொஞ்ச நாள்லேயே ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாத காலங்களுக்குள்ளேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் உடலில் இருக்கிற நிறைய வந்து உபாதைகள் ரிலீஃப் ஆகிறத நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க, சரிங்களா? ரைட். அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து பயிற்சிகளை வந்து செய்ய ஆரம்பிச்சிங்கனாலும் பயிற்சிகள்ன்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு மாதம் செய்கிறதுனால உங்களுக்கு எந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தெரிஞ்சிடாது, சரிங்களா? ஏன்னா இன்றைக்கி வந்து நிறையா வந்து நோயாளிகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து இல்லை வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பேக் பெயின் இருக்கும், இந்த மாதிரி வந்து வலி இருக்கிறவங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு வாரத்தில் வந்து எக்ஸசைஸ் வந்து பண்ணிவிட்டு எனக்கு இன்னும் வந்து வலி குறையிலையே, மறுபடியும் வலி வர்ற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சரிங்களா? ரைட். ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த வலி வந்து குறைக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அவங்க சொல்கிற மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக நம்ம எக்ஸசைஸ் பண்ணி தான் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், சரிங்களா? ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து வலியில் அந்த வலியை வந்து இப்படி அனலைஸ் பண்ணுறதுன்னு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். அனலைஸ் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து சின்ன சின்ன வந்து வீட்டில் வந்து இருந்து பார்க்கக்கூடிய மருத்துவங்களில் இருந்து ஒரு ஆஸ்பத்திரியில் வந்து போய் வந்து பார்க்குற வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மருத்துவங்கள்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இருக்குன்னு நம்ம வந்து பார்த்துக்கிட்டோம், சரிங்களா? ஸோ அந்த மருத்துவங்கள்லாம் வந்து பார்த்ததுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து மறுபடியும் திரும்பி வலி வராமல் வந்து இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறதா அப்படின்னு நம்ம வந்து பார்த்துக்கிட்டோம், சரிங்களா? ரைட். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபிசிக்கலி வந்து இருக்கிற ப்ராப்ளத்தை நீங்கள் வந்து சரி பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து மறுபடியும் வலி வர்றதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கிறலாம், சரிங்களா? ரைட். இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து பக்கத்தில் வந்து இருக்கிற ஃபிசிஷியன், ஆர்த்தோபீடிஷியன், ஃபிசியோதெரபிஸ்ட், சரிங்களா? இவங்களை வந்து நீங்கள் வந்து யாரை வந்து கான்டாக்ட் பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்கள் ஃபிசிக்கல் பாடி வந்து ஸ்ட்ரக்சரை நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ராப்பராக வந்து அனலைஸ் வந்து பண்ணிவிட்டு என்ன வந்து உங்கள் பாடியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அலைன்மெண்ட் வந்து மாறி வந்து இருக்குது, என்ன வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ராப்பர் பொசிஷனில் வந்து இருக்கிறீங்க, மசில் வந்து எங்கே அதிகமாக வந்து லோடு வந்து ஆகுது, எங்கே வந்து மசில் வீக்னஸ் வந்து இருக்குது, எந்த எலும்பு தேய்மானம் அதிகமாக வந்து இருக்குது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா ப்ராப்பராக வந்து அவங்க வந்து அனலைஸ் வந்து பண்ணுவாங்க, சரிங்களா? சப்போஸ் உங்களால் முடியலைன்னா நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனில் வந்து இங்கே இருக்கிறவங்ககிட்ட நீங்கள் வந்து போய் அதை வந்து நீங்கள் வந்து மருத்துவத்தை வந்து தொடர்ந்து வந்து பாருங்கள், சரிங்களா? ஸோ அவங்க சொல்கிற வந்து அட்வைஸை கொஞ்சம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும், சரிங்களா? அப்படி ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து பெயின் வந்து கிராஜுவலாக வந்து குறையும், சரிங்களா? ரைட். பெயின் வந்து பார்த்திங்கன்னா வந்து 2 நாள் 3 நாளில் வந்து குறைகிறதுலாம் வந்து ஒரு விஷயமே வந்து கிடையாது. அந்த பெயின் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ரிப்பீட்டடாக திருப்பி வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும், சரிங்களா? கொஞ்சம் நீங்கள் வந்து அந்த பெயினை வந்து நீங்கள் வந்து குறைக்கிறதுக்கு வெயிட் பண்ணணும், சரிங்களா? ரைட். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படிங்க வந்து ரெகுலராக வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு அன்றாட வேலைகளை மறுபடியும் தாராளமாக வந்து தொடரலாம், சரிங்களா? ரைட். ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.